ஹலோ ஸ்பாட்டன்ஸ், டே 37. இன்றைக்கி நம்ம தங்க நாளில் நம்ம நைட்டு ஒழுங்காக தூங்கவே இல்லை, சுத்தமாக தூங்கவே இல்லை. காற்று அதிகமாக இருந்துச்சு, அதனால் அது இல்லாமல் நம்ம போகிறதுக்கும் லேட் ஆகிட்டு, அதனால் நம்ம தூங்க முடியல. அது இல்லாமல் நம்ம கரையை வந்தோன்னா நமக்கு பாடு பரவாயில்ல. மீனிங்லேருந்து கழிச்சு முடித்து வீட்டுக்கு வர்றது கரெக்டாக இப்போ ஒரு 1:30 ஆகிட்டு. ஆமாம், 1:30 மணி ஆகிட்டு. எப்படி 1:30 ஆகிட்டு, அதோட என்ன செஞ்சோம், ஒரு கரெக்டாக 1 மணி நேரம் நம்ம எடிட்டிங் பார்த்துட்டு இருந்தோம். அப்படி முடிச்சுட்டு நம்ம எப்பவும் போல ஜிம்மு கிளம்பியாச்சு. ஜிம்மில் இன்றைக்கி நம்ம ஒர்க் அவுட் மாற்றி போட்டோம், கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. அப்படியே அதை முடிச்சுட்டு நம்ம நேராக எங்கள் கராட்டே கிளாஸ் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஜூடோ ட்ரைனிங். நாளைக்கு ஃபைட்டு இருக்குன்னு நினைக்காமா. சும்மா நம்ம வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஆப்போனண்ட்டை சூஸ் பண்ணி ஃபைட் விடுவாங்க. நமக்கு ஸ்டார்டிங்கிறதுனால நமக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது, எப்படி நம்மளை போட்டு தூக்கி ஓட்டுவாங்க, அது வேறு விஷயம். பார்ப்போம், நாளைக்கு தானே ஓரளவுக்கு தாக்கக்கூடிய முடியுதான்னு பார்ப்போம். அவ்வளோதான். அடுத்து அதை முடிச்சு நம்ம நேராக எப்பவும் போல் கடற்கரைக்கு வந்தாச்சு. வீட்டில் போய் சாப்பிடுது நேராக கடற்கரைக்கு வந்தாச்சு. கடற்கரையில் இன்றைக்கி காற்று சும்மாவே அதிகமாக தான் இருக்குது. சும்மாவே மூஞ்சி மேலே முன்னாடி போடுது. கடல் மலை எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல, பார்ப்போம். அது இல்லாமல் இன்றைக்கி நம்ம பார்ட் 3 அந்த வீடியோ ஃபுல்லாக அப்லோட் பண்ணியாச்சு. எவ்வளோ நாள் ஆகிட்டு இருக்குது, 3 நாளாக இருக்குது தொடர்ந்து இருக்குது. பார்ப்போம், நாளைக்கு ஃப்ரீடேங்கிறதுனால நாளைக்கு ஒரு வீடியோ முடிக்க முடியுதான்னு பார்ப்போமே. இன்ட்ரெஸ்டாக தானே. அவ்வளோதான், இன்றைக்கி இதே கொஞ்சம் போரிங்காக தான் போச்சு. எப்படி நாளைக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் போரிங்காக தான் போகணும்னு நினைக்கிறேன். ஆனால் நாளைக்கு ஒரு சின்ன கதை இருக்குது, பார்ப்போம். அதோட இன்னைக்கான லெசன், சிதறாத கவனம், தளராத உழைப்பு. அவ்வளோதான் கைஸ், நாளைக்கு பார்ப்போம். அது வரைக்கும்